வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்த ஆண்டு UPSC தேர்வில் தேர்வானவர்களில் 34.65% பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் தேர்தல் வைத்தால் தொடர் விடுமுறை எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வருவதில்லை என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 1 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். துபாயில் பெய்த கனமழையால் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கி மே 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமாக சராசரி வாக்குப்பதிவு 69.46% என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81% வாக்குகள் பதிவாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 55,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் 3 இடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடன் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையின் மறுசீரமைப்பது தொடர்பான புது வர்த்தமானியின் நோக்கம் என இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்காக சென்ற நடிகர் சூரிய அவர்களின் பெயர் விடுபட்டதன் காரணமாக வாக்களிக்க முடியவில்லை என்று மனவேதனையுடன் தெரிவித்தார் நடிகர் சூரிய அவர்கள். மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பைக்கில் வந்து வாக்களித்து சென்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையே வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள IPL ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இணையதளத்தில் இன்று காலை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் நுகர்வு 442 மில்லியன் யூனிட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 210 அடி உயரத்திற்கு புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கான கோபுரம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு டாக்கா இடையே நேரடி விமான சேவைகள் ஃபிட்ஸ் ஏர் நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது. IIT மெட்ராஸ் 2 ஜெர்மன் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து புதிய கூட்டு முதுகலை படிப்பை தொடங்கியுள்ளது. ராக்கெட்டில் உந்து விசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த எடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. நடப்பு ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் 29ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையின் காரணமாக விமான கட்டணம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. முதல் இந்தியன் நிலவில் தரையிறங்கும் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து நிலவு நோக்கி மீண்டும் மீண்டும் படையெடுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். துபாய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.